Hi viewers, welcome to my channel. This is Antony Vijay. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா C++ ப்ரோக்ராமிங்ல ஆபரேட்டர்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆபரேட்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இந்த ஆபரேட்டர்ஸ் வந்து எதில் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வேரியபிள்ஸில் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் a + b ஆர் b + c ஆர் b × c இந்த மாதிரி வேரியபிள்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வேல்யூஸில் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 50 + 20 30 - 10 இந்த மாதிரி வேல்யூஸில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸில் நம்மளுக்கு வேரியஸ் டைப்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் arithmetic ஆப்ரேட்டர், தென் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், ஃபைனலி ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா arithmetic ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மூலமாக arithmetic ஆப்ரேட்டர்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபார் தட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கணும். #include IO stream. ஸோ இந்த ஹெடர் ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு C++க்கு. இது இல்லாமல் Cin Cout யூஸ் பண்ண முடியாது. தென் யூஸிங் நேம்ஸ்பேஸ் std. ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகாது. யூஸ்வலாக இந்த லைன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நேமை வந்து கொலிஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. தென் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுடைய ரிட்டர்ன் டைப் வந்து இன்டிஜர் யூஸ் பண்ணணும். தென் கர்லி பிரேசஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போது அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். int a, b, c. ஸோ 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு Coutன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் அ ஆப்ஜெக்ட். எதனுடைய ஆப்ஜெக்ட்னா அவுட்புட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீமில் வந்து 2 ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்று வந்து இன்புட் ஸ்ட்ரீம், தென் அதர் ஒன் இஸ் அவுட்புட் ஸ்ட்ரீம். இன்புட் ஸ்ட்ரீம் வந்து இன்புட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அவுட்புட் ஸ்ட்ரீம் அவுட்புட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் Coutன்னு சொல்கிறது அவுட்புட் ஸ்ட்ரீம். Coutன்னு சொல்கிறது இட்ஸ் அ ஆப்ஜெக்ட். இது அவுட்புட் ஸ்ட்ரீம்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த Coutஐ வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சர்ஷன் ஆப்ரேட்டர்னால் இந்த மாதிரி 2 டைம்ஸ் லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் எப்போதுமே இந்த மாதிரி Cout ஆப்ஜெக்ட் கூட தான் வரும். ஸோ கூடவே நம்ம என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் என்டர் த வேல்யூ ஃபார் a and b அப்படின்னு கொடுத்துட்டு செமிகோலன் இப்படி கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா Cinனா இன்புட்டுக்காக யூஸ் பண்ணுறது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், Cin இன்புட் ஸ்ட்ரீம்லேருந்து யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் இது. இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கிரேட்டர் தென் சிம்பிளை 2 டைம்ஸ் யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இதுதான் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்யூட்டருக்கு இன்புட்டு கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ இன்புட்டு வந்து எந்தெந்த வேரியபிள்ஸுக்கு கொடுக்க போகிறோம்னா a and bக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் a கொடுத்துட்டு மறுபடியும் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்கிட்டு b கொடுத்துடணும். தென் எண்ட் வித் செமிகோலன். ஸோ இப்படி கொடுத்தாச்சுன்னா நம்ம வந்து 2 டைம்ஸு வேல்யூஸ் கொடுக்கலாம். அதை வந்து கம்ப்யூட்டர் என்ன பண்ணிக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட் கொடுக்குற வேல்யூ ஏக்கு போயிடும், செகண்ட் கொடுக்குற வேல்யூ பிக்கு போயிடும். இதுதான் கான்செப்ட். தென் c = a + b. நம்ம கொடுத்த வேல்யூலாம் இப்போ என்ன ஆக போகுது, கால்குலேஷன் ஆக போகுது. இட் மீன்ஸ் அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். a + b ஆட் ஆகி சியில் போய் ஸ்டோர் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Cout மூலமாக ஸ்க்ரீனில் வந்து ஆன்சரை டிஸ்பிளே பண்ண போகிறோம். Cout எப்போதுமே வந்து இந்த மாதிரி இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் கூட தான் வரும். the value of c is equal to அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ எதில் வேல்யூ இருக்குது, சியில் தான் வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் இந்த மாதிரி இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி சி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு எண்ட் வித் செமிகோலன் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா the value of c is equal to வந்துட்டு அந்த ஈக்குவல்டுக்கு பக்கத்தில் சியோட வேல்யூ என்ன அது வந்து டிஸ்பிளே ஆகும் ஸ்க்ரீனில். அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இன்ட் மெயின் யூஸ் பண்ணுறதுனால ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ரிட்டர்ன் 0 எண்ட் வித் செமிகோலன். ஸோ இதுதான் வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். இப்போ நான் பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுது.
enter the value for a and b. நம்மளுக்கு இங்கே சி அவுட்டில் என்ன கொடுத்தோமோ டபுள் கோட்ஸுக்கு உள்ள அது அப்படியே டிஸ்பிளே ஆகுது. தென் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டு வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொடுக்குற வேல்யூ ஏல போயிடும், செகண்ட் கொடுக்குற வேல்யூ பியில் போயிடும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், 10 20 இப்படி கொடுக்குறேன். ஸோ அந்த ஏ அண்ட் பி ஆட் ஆகி சியில் போய் நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ see the result, the value of c is 30 இப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். this is what addition of two numbers. ஓகே, ஸோ இதே இதில் நம்ம வந்து ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணால் நம்மளுக்கு சப்ராக்ஷன் ஃபைன் பண்ணிடலாம். இந்த பிளேஸ் ஆஃப் ப்ளஸ் நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் வித் மைனஸ். ஓகே, மைனஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும். இதுதான் என்னென்னா சப்ராக்ஷன். இப்போ இதனுடைய ரிசல்ட் பார்க்கலாம். ஒன்ஸ் ஒரு வாட்டி கோடு எழுதிட்டோம்னா இந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரே ப்ரோக்ராமை நம்ம வந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். see the value of a and b மறுபடியும் கேட்குறாங்க. 30 then 20 கொடுக்குறேன். ஸோ 30 minus 20 it is 10. நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ இதே இதை நம்ம என்ன பண்ணலான்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ மைனஸை ரிமூவ் பண்ணிவிட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துட்டா வந்துடும். ஸோ திரும்ப ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏயோட வேல்யூ 5 கொடுக்குறேன், பியோட வேல்யூ 6 கொடுக்குறேன். 5 into 6 it is 30. ஸோ மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓவர். இதே இது டிவிஷன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, ஸோ நார்மலாக டிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் 30 divided by 5 நம்மளுக்கு ஆன்சர் 6 வரும். இன்கேஸ் நம்ம வந்து ஆட் நம்பர் கொடுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 23 then 4 இப்படி கொடுத்தா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 5. ஆக்சுவலாக நமக்கு டெசிமல் வேல்யூ வந்திருக்கணும், பட் இங்கே வந்து இன்டிஜர் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஏபிசிக்கு. அதனால் நம்மளுக்கு டெசிமல் வேல்யூஸ் வராது, ஒன்லி ஹோல் நம்பர்ஸாக தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகே, டெசிமல் வேல்யூஸில் உங்களுக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃப்ளோட் கொடுக்கணும். ஃப்ளோட் கொடுத்தா நம்மளுக்கு டெசிமல் வேல்யூஸில் ஆன்சர் வரும். ஸோ பாருங்கள், இதே இதை நான் திரும்ப ரன் பண்ணுறேன். 23 4 5.75 நம்மளுக்கு ஆன்சர் நீட்டாக வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிவிஷன் ஆப்ரேஷன். தென் ஃபைனலாக ஒரே ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அது என்ன ஆப்ரேட்டர்னா மாடுலோ ஆப்ரேட்டர். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா டிவிஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு மாடுலோ ஆப்ரேட்டரை பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். மாடுலோ ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ரிமைண்டரை ஃபைன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 23 மாடுலோ 2ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 1 வரும். ஓகே, இட் மீன்ஸ் ரிமைண்டர் 1. இட் மீன்ஸ் 23ஐ 2ஆல் டிவைட் பண்ணி அதனுடைய ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதுதான் வந்து மாடுலோ ஆப்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் அடிஷன் ஆப்ரேட்டர், சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், டிவிஷன் ஆப்ரேட்டர், ஃபைனலாக மாடுலோ ஆப்ரேட்டர், இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ரேட்டர்ஸும் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்கு உள்ள இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட். ஓகே, ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த கான்செப்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அட் த சேம் டைம் புதுசாக ஏதாவது டாபிக் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய செஷனில் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் and press the bell icon for regular updates. Thank you very much for watching.